ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்மளோடு பேசுவாராக. ஆமென். எத்தனை விசுவாசிக்கிற தேவன் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறவர், அற்புதமானவர். ஹல்லேலூயா. இந்த நாள் எடுத்து வாசித்துக் கொள்வோம். இந்த மாதத்தில் 3வது ஆராதனை, அக்டோபர் மாதத்தில் முதல் வாரத்தில் 3வது ஆராதனையில் இந்த மாதம் தேவன் நமக்கு என்ன செய்ய போகிறாரு, எந்த மாதிரி காரியங்கள் நமக்கு நடக்க போகிறது, ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறாரு, இந்த மாதம் நம்முடைய நாட்கள் ஆசீர்வாதமாக மாற்றப்படுமா அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறோம். சில காரியங்களை நம்ம தேவனுடைய சமூகத்திலிருந்து பார்க்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். யோபு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நன்றி செலுத்தும். அந்த மாலை வேளையில் அந்த தேவாதி தேவனுக்கு, ராஜாதி ராஜாவுக்கு, அந்த பெரிய தேவன் இந்த அக்டோபர் மாதத்தில் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் நமக்கு செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 9 மாதங்கள் ஒருவேளை உங்க வாழ்க்கையில கண்ணீர் இருந்திருக்கலாம், வேதனையில் இருந்திருக்கலாம். இந்த 10வது மாதம் சொல்றாரு, நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. நீங்க நினைக்க பார்க்க முடியாத அதிசயங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. அவர் நம்புகிறதில் அவர் கைவிடாமல் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தை சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத சின்ன காரியங்களையா பெரிய காரியங்களையா? பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு இந்த சூழ்நிலை சொல்லும் போது அவருடைய வாழ்க்கையில் வேதனைகள் இருந்தது, துன்பங்கள் இருந்தது, துயரங்கள் இருந்தது, கண்ணீர் இருந்தது. ஆனாலும் அவர் சொல்றாரு, என் தேவன் எனக்கு ஒரு காரியத்தை செய்ய நினைச்சாருன்னா அது பெரிய காரியமாக தான் இருக்கு. என் தேவன் எனக்கு கொடுக்க விருப்பப்பட்டாருன்னா அது சாதாரணமான இருக்குது கொடுக்க விரும்ப மாட்டாரு. அவர் பெரிய காரியங்களை கொடுக்க விரும்புகிற தேவனாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பிரமிக்கத்தக்க அதிசயமாக செய்கிற தேவனாக இருக்கிறாரு. நீங்க கிரகிக்க கூடாத அதிசயத்தை அவர் செய்கிற தேவனாக இருக்கிறாரு. அவர் செய்யறது சாதாரணமான காரியங்களா இருக்காது. இயேசு உங்களுக்கு செய்த காரியம் அசாதாரணமான காரியங்களா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொல்றாரு, தேவனுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் எனக்கு செய்வார், அவர் செய்து கொண்டிருக்கிறார், அவர் செய்ய போகிறார் என்று இந்த வார்த்தையை சொல்வார். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை சொல்றாரு? தன் குமாரர்கள் எல்லாரும் அழித்த பின்பு. எந்த சூழ்நிலை சொல்றாரு? தன் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் அழிந்த பிறகு. எந்த சூழ்நிலை சொல்றாரு? தன் சகோதரர்கள் எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலையில, தன் மனைவி கைவிட்ட சூழ்நிலையில, சுற்றி இருக்கவங்க கைவிட்ட சூழ்நிலை, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை சொல்றாரு. எல்லாரும் என்னை ஒதுக்கினாலும் சரி, எல்லாரும் என்னை கைவிட்டாலும் சரி, ஒருவேளை மாதங்கள் என்னை கடந்து போனாலும் சரி, எனக்காக ஒருவர் இருக்கிறாரு. அவர் எனக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அவர் என்னோடு கூட இருக்கிறாரு. அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே. நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். நான் சாதாரணமான தேவன் ஆராதிக்கல, அதிசயங்களை செய்கிற தேவன் ஆராய்ந்து கொண்டிருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீகா 7:15 இப்படியே சொல்லப்பட்டிருக்குது, நீ எகிப்து நாளில் நடந்தது போலவே உன்னை எப்படி செய்ய பண்ணுவேன்? அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிப்போம். மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை, பக்கத்துல சொல்லுங்க, இந்த மாதம் அதிசயத்தின் மாதமாய் மாறப்போகிறது. எண்ணி முடியாத அதிசயங்களை இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. எகிப்து நாட்களில் புறப்பட்டது போலவே, எகிப்திலிருந்து புறப்பட்டது போலவே, நடந்த நாட்களை போலவே உனக்கு என்னத்தை செய்ய போகிறேன்? அதிசயங்களை செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்ய போகிறேன். நீ எண்ணி முடியாத காரியங்களும் வாழ்க்கையில செய்ய போகிறேன். அது சாதாரணமானதா இருக்கிறது, அது வித்தியாசமானதா இருக்கும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திரையாகமம் 34:10 எல்லாத்துக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன். இதோ நான் உனக்கு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாரும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக சொல்லுதோம். அவர் உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு. இந்த வசனம் சொல்லப்பட்டு, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறாரு.
உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறாரு, உங்களுக்காக மரித்தவர் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணுகிறாரு. அது எப்படிப்பட்ட உடன்படிக்கைனா, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு உடன்படிக்கை உனக்கு பண்ணுகிறேன். இந்த பூமியில செய்யப்படாத அதிசயங்களை நான் உங்களுக்கு செய்ய போறேன். இந்த பூமி இதுவரை பார்த்திராத அதிசயங்களை உங்களுக்கு நான் செய்ய போறேன். யாராலும் கிரகிக்க கூடாத ஒரு பெரிய அதிசயத்தை உங்களுக்கு செய்ய போறேன். இந்த அதிசயம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, உன் ஜனங்கள் எல்லாத்துக்கும் செய்வேன், கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். அது யார் கூட இருந்து செய்வார்னா, உன் கூட இருந்து நான் செய்யுங்க. பயங்கரமா இருக்கு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற உங்களை கொண்டு, அவரை நம்பி இருக்கிற உங்களை கொண்டு, அவரையே நம்பி இருக்கிற உங்களை கொண்டு அவர் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சூழ்நிலைகள் தலைகளாக இருக்கலாம். ஆவியானவர் பேசுனதுதான், சூழ்நிலை தலைகளாக இருக்கலாம். ஆனால் அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. அவர் நியமித்த காரியம் ஒரு நாளும் தடைபடாது. அவர் ஆராய்ந்து பார்க்கவே முடியாத காரியத்தை செய்கிறாரு. மனித மூளைக்கு எட்டாத காரியங்களை ஒருவரால் செய்ய முடியும். அவர் தாங்க இயேசு கிறிஸ்து. நீ எண்ணி முடியாத காரியங்களை ஒருவரால் தான் செய்ய முடியும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை வருடங்கள் ஒருவேளை நீங்க மூளைக்கு எட்டாத காரியங்களை யோசிச்சிருந்தீங்கன்னா, ஒருவேளை நடக்கவே நடக்காதுன்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, என் வாழ்க்கையில இது மாறவே மாறாதுன்னு யோசிச்சிருந்தீங்கன்னா, என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சது என்று யோசிச்சீங்கன்னா, இதிலிருந்து எனக்கு விடிவு காலம் வராது என்று யோசிச்சீங்கன்னா, உங்களை பார்த்து கத்தாதி கத்த ராஜாதி ராஜா சொல்றாரு, ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை உங்களுக்கு அவர் செய்கிற தேவனா இருக்கிறாரு. மோசேட்ட சொல்றாரு, ஜனங்கள் எல்லாத்துக்கும் முன்பதாக ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய போறே. இந்த பூமியில சகல ஜனங்களும் பிரமிக்கத்தக்கதாக இந்த பூமியிலே யாருக்கு செய்யாத ஒரு அதிசயத்தை இந்த ஜனங்களுக்காக நான் செய்ய போறேன். இந்த ஜனங்களுக்காக நான் பெரிய அற்புதத்தை செய்ய போறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை தொழுது கொள்வதற்காக தேவாதி தேவ எம்மட்டும் இறங்கி அற்புதத்தை செய்ய முடியுமோ, இந்த பூமியில சகல ஜனங்களும் காணாத அதிசயத்தை பக்கத்துல சொல்லுங்க, உனக்காகவும் எனக்காகவும் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிற தேவன், அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில குறைவுகள் இருந்தா அந்த குறைவுகளை நிறைவாக மாற்ற வல்லவராக இருக்கிறது. எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 10 வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்னாள் என்பவள் ஒருவள் இருந்தா. அந்த அன்னாளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அவள் பிள்ளை வேண்டும் என்று தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். அங்க இருக்கிற ஆசாரியருக்கு தெரியாது இவள் ஏதோ குடித்து விட்டு உளறி கொண்டிருக்கிறாள் என்று ஆசாரியர் நினைத்தாரு. ஆனா பிதாவாகிய தேவனுக்கு தான் தெரியும் என்ன குறைவோடு இந்த மகள் வந்திருக்கிறா, எந்த வேதனையோடு இந்த மகள் வந்திருக்கிறா, எந்த பிரச்சனையோடு இந்த மகள் வந்திருக்கிறா, எந்த சூழ்நிலையில் ஒதுக்கப்பட்ட நிலைமையில இந்த மகள் வந்திருப்பாள் என்று பிதாவாகிய தேவன் அறிந்தவரா இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறை உள்ளவள் தான், பலவீனமானவள் தான். ஆனா தன் குறையை யாருக்கும் சொல்லாம தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார். ஆனா அந்த அழுகையை பார்க்கிற தேவன் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. பிரியமானவளே, உங்க கண்ணீரை பார்க்கிற தேவன் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. யாருக்குமே தெரியாத ஒரு பொருத்தனையை தேவ சமூகத்தில் வந்து ஒரு வைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் தான் அண்ணா. என்ன பொருத்தனை வைக்கிறா? எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானா, அது உமக்காக நான் செலுத்துகிறேன். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானா, அந்த ஆண் பிள்ளையை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன், உமக்கு ஊழியம் செய்வான் என்று சொல்லி தேவ சமூகத்தில் முறையிடுகிறார். அவளுக்கே குழந்தை இல்லை, அவளுக்கே எதுவுமே இல்லை. தன் கணவனால குழந்தை கொடுக்க முடியாது. அவள் கற்பம் அடைக்கப்பட்டதா இருந்துச்சு. எல்லாரிடத்திலும் அவமானப்படுத்தப்பட்ட சூழ்நிலை, ஒன்றுமே நடக்காது என்று நினைக்கிற சூழ்நிலையில, ஒன்றுமே ஆகாது என்று சொல்லுகிற சூழ்நிலையில, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில ஒரே ஒரு தேவனை நம்பி வந்தா. அந்த தேவனை நம்பி வந்து உட்கார்ந்து சொல்றா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தீரானா, அது உம்முடைய சமூகத்தில் கொடுக்க போறேன். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானா, அது உம்முடைய சமூகத்தில் இரவு பகல் தங்கி இருக்கும்படி நான் செய்வேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் வந்து ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு தன்னுடைய எல்லா காரியங்களையும் யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாரு? பிதாவாகிய தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்தாரு. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னா விளங்குவேன். அவர் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாரு. அவர் என் சமூகத்தில் இருக்கிறாரு. தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. என் பிரச்சனையின் மத்தியிலேயே, என் போராட்டத்தின் மத்தியிலேயே, என் வியாகுலத்தின் மத்தியிலேயே நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு சொன்ன மாதிரி, அன்னால் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து, நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீரானா, அது உம்முடைய சமூகத்தில்
சமூகத்திலேயே தங்கி இருக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தால் பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து தன் பொருத்தனை செலுத்தி கொண்டிருந்தா அந்த பொருத்தனை தன்னுடைய கணவனுக்கு தெரியாது, அந்த பொருத்தனை அதனுடைய ஊழியக்காரருக்கு தெரியாது. ஊழியக்காரர் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாய் உளறி கொண்டிருப்பது போல தெரிந்தது. ஆனா அந்த உலர்களை என் தேவாதி தேவன் பார்க்கிற தேவன். அந்த ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனை அவர் பார்த்து சும்மா இருக்கிறவர் இல்லைங்க. அவர் கொடுக்கிற காரியம் அதிசயமான காரியமா இருக்கு. பக்கத்துல சொல்லுங்க, அவர் கொடுத்தாருன்னா அது அதிசயமானதாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ணாளுக்கு கொடுத்தது சாதாரணமான குழந்தையை கொடுத்தாரா? இல்ல அதிசயமான குழந்தையை கொடுத்தாரா? தான் முதல் பெயர் வரை சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி இதுவரைக்கும் எழும்பினது இல்லைங்க. கடந்த நன்றி சொல்லுத்தோமா? அந்த தேசத்தை ஆள்வதற்காகவே, அந்த தேசத்துக்கு சுவிசேஷம் சொல்லும்படியாகவே, அந்த தேசத்தை நேர்மையான வழியில் நடத்தும்படியாக, ராஜாக்களை உருவாக்கும்படியாக, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாக யாருடைய வயிற்றிலிருந்து பிறந்து வந்தார்னா, யாரெல்லாம் ஒதுக்குனாங்களோ, யாரெல்லாம் புறக்கணிச்சாங்களோ, யாரெல்லாம் குழந்தைகளே என்று சொன்னாங்களோ, யாரெல்லாம் வெறுத்து தூக்கி போட்டாங்களோ, ஒன்றுக்கும் ஆகாது என்று தூக்கிப்பட்ட அந்த அண்ணாளுடைய வயிற்றிலே தேவனோட அதிசயமான காரியத்தை வைத்திருப்பாரானா உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நீங்க மண்டிட்டு அவருடைய சமூகத்தில் உட்காருவீர்களானா உங்களுடைய வாழ்க்கையில இந்த 10வது மாசம் அதிசயமான மாசமாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறாரு. எண்ணி முடியாத காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு. அடைக்கப்பட்ட இடங்களை அவர் திறக்க வல்லவராக இருக்கிறாரு. அடைக்கப்பட்ட அன்னாளின் கற்பத்தை தேவன் நினைத்தள்ளினார். சொல்லுமா? அடைக்கப்பட்டதை ஒருவரால் திறக்க முடியும், மூடப்பட்டதை ஒருவரால் திறக்க முடியும். அவர் இந்த பூமியில யாராலும் செய்ய முடியாது அதிசயமான காரியங்களை பக்கத்துல சொல்லுங்க. உனக்காகவே, எனக்காகவே, உங்களுக்காகவே, எங்களுக்காகவே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். அன்னாளின் கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கர்த்தர் சமூகத்தில் உட்காரும்போது கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை திறந்தார். சொல்லித்தோமா? யாரெல்லாம் பலவீனமானவங்க சொன்னாங்களோ அவங்க மத்தியிலேயே தான் முதல் பெயர் செவ்வவர் இருக்கிறதுலேயே மிகவும் வல்லமையுள்ள ஒரே ஒரு தீர்க்கதரிசி அன்னாள் வயித்துல தேவன் வச்சாருங்க. இந்த மாசம் உங்களுக்கு அதே போல அவர் செய்த காரியம் ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியமா இருக்கு. ஹல்லேலூயா. அன்னாள் நினைச்சு பார்த்திருப்பாளா? இப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசிய இவ்வளவு நாள் கழிச்சு நம்முடைய வயிற்றுல வைப்பான்னு நினைச்சு பார்த்திருப்பாரா? இல்லவே இல்லை. தேவன் இப்படிதாங்க செய்வார். நினைத்து பார்க்க முடியாத காரியங்கள் பக்கத்துல சொல்லுங்க. நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை உங்களுக்காக அவர் செய்ய வல்லவராக. ஆமென். இன்னும் வசனத்தை வாசிப்போம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசிங்க. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 16 17. அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய ஆகேஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதமாகிய 10ஆம் மாதத்திலே ராஜாவினிடத்தில் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயவும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீ. நல்ல வேளையில எஸ்தர் யாரு? சாதாரணமான ஒரு மகள். எஸ்தர் யாரு? தகப்பனும் தாயும் இல்லாதவள். எஸ்தர் யாரு? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள், அழகு இல்லாதவள். ஆனால் யாருடைய கண்களுக்கு அழகாக மாற்றப்பட்டால்? ஆகஸ்வேர் ராஜாவுடைய கண்களுக்கு என்பதாக அழகுள்ளவளாக மாற்றப்பட்ட. எப்படி நடந்தது? அண்ணனும் சகோதரன் மொர்தெகாயும் சொந்த அண்ணன் இல்ல, சொந்தக்கார பையன் தான் அண்ணன். அவர் தான் வளர்த்துட்டு வராரு. யாருமே இல்ல. அந்த ராஜாவினிடத்தில் போவதற்கு கூட தகுதி இல்லாதவள், ராஜாவுடைய சமூகத்தில் நிற்பதற்குள்ள அதற்கு கூட தகுதி இல்லாத ஒருவளை தேவன் எப்படியாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம் அதே வசனத்தை. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. தயை உண்டாக்குறது யாருங்க? சொல்லுங்க. தயை உண்டாக்குறது யாரு? சொல்லுங்க. தயை உண்டாக்குறது யாரு? இப்ப எஸ்தர் எண்ணி பார்த்திருப்பாளா?
எவ்வளவோ ஸ்திரீகள் ரெடியா வந்து நிக்கிறாங்க, அழகுள்ளவர் வந்து நிக்கிறாங்க, மேக்கப் போட்டு வந்து நிக்கிறாங்க, வரிசையில நிக்கிறாங்க. அங்க ஆகாசியவர் யாருக்கு கை நீட்டுறாரு அவங்களை மாத்திரம் தான் தேர்ந்தெடுக்க முடியும், மற்றவங்க எல்லாத்தையும் தூக்கி வெளியே தூக்கி போட்டுருவாங்க. இந்த சூழ்நிலை தகுதியே இல்லாத ஒருவர், தகுதியே இல்லாத ஒருவரை எப்படி வந்து நிற்க வைக்க முடியும்? தகுதி இல்லாதவளை எப்படி செலக்ட் பண்ண முடியும்? தகுதி இல்லாதவளை எப்படி அவனுடைய கண்களில் அழகுள்ளவளாக மாற்ற முடியும் என்று பார்த்தா அது ஒருவரால மாற்ற முடியும். அவர்தான் பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மொர்தெகாய்க்கு கூட தெரியாது செலக்ட் ஆகுமோ ஆகாது, ஆனா தள்ள வேண்டியதை தள்ளி விடலாம், ஒருவேளை வாழ்க்கை பிரகாசிக்கும் என்று எண்ணி அவள் வரிசையில நிற்க வைத்தாரு. அந்த வரிசையில நிற்க வைக்கும் போது பிதாவாகிய தேவன் எஸ்தரை அழகுள்ளவளாக மாற்றப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தர் கனவுல கூட காணலங்க, நான் தான் போய் செலக்ட் ஆவேன் என்று நம்பி போகல. அவள் தேவன் மேல் பாரத்தை வைத்து போனா, தேவன் மேல் நம்பிக்கை வைத்து போனா. தேவன் தான் கண்களை மாற்றுகிறவர், தேவன் தான் அழகுள்ளவராக மாற்றுகிறவர், தேவன் தான் மேன்மையுள்ளவராக மாற்ற முடியும், தேவன் தான் அதிசயங்களை செய்ய முடியும். என்னுடைய உடம்புல இருக்கிறது அதிசயம் கிடையாது, என்னுடைய உடம்புல இருக்கிறது கருப்பு தான், என்னுடைய உடம்புல இருக்கிறது ஒன்றுக்கும் ஆகாததான், என்னுடைய உடம்புல வியாதி தான் இருக்குது, ஆனால் அது பிரகாசமாய் மாற்ற ஒருவரால முடியும்னா அவர் தான் பிதா தேவன். பிரியமானவர்களே, எஸ்தர் கனவுல கூட காணல நம்ம இந்த ஆகாஸ்வேருக்கு மனைவியாக மாறப்படுவோம், இந்த நாட்டுக்கு ராணியாக மாற்றப்படுவோன்னு கனவுல கூட காணாத ஒரு காரியத்தை பக்கத்துல சொல்லுங்க. ஆராய்ந்தே பார்க்க முடியாத காரியத்தை ஒருவரால பார்க்க முடியும். யாருங்க? அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எஸ்தர்ட்ட போய் கேட்டு பார்க்கலாம், மேலே போய் போறோம்னா பரலோகத்துக்கு போகும்போது நீங்கள் நினச்சிங்களா நீங்கள் வந்து எஸ்தர் ராணியா மாறுவி நினச்சிங்க கேட்டால் சொல்லுவாங்க, ஒன்றுக்குமே தகுதி இல்லை. எங்கள் அண்ணா சொன்னார் போய் நில்லுன்னு சொன்னார், நிற்கிற இடத்துல செங்கோல் எனக்கு நேராக நீட்டப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க அதிசயம். உங்களுக்காக பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்காக என் தேவன் யாவையும் செய்ய வல்லவராக இருக்காரு. அவனுடைய கண்களில் எஸ்தரை பார்த்த உடனே என்ன பண்ணுவதுன்னு தெரியல. அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, எல்லா கன்னிய ஸ்திரியை காட்டிலும் ஆகாஸ்வேரு யார் மேல அன்பு வைத்தா? எஸ்தர் மேல. மேக்கப் இல்லை, சரியா சீவல, சரியான ட்ரெஸ் இல்லை, கல்யாண வஸ்திரம் இல்லை, ராஜாவை சந்திக்கிறதுக்கான வஸ்திரம் இல்லை, ஆனா கண்களை தயவு கிடைக்க பண்ணுறது யாருங்க? பிதாவாகிய தேவன் நினைச்சாருன்னா எப்பேற்பட்ட ஆளுக்கு முன்பதாக உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அந்த ரெண்டு சொல்லுத்தோமா, அந்த தேசத்தையே மாற்றக்கூடிய அதிகாரம், அதுவும் அவர் சாதாரணமான இல்லை. இஸ்ரவேல் சந்ததியில் யாரையுமே திருமணம் செய்ய மாட்டாங்க, ஆனா இஸ்ரவேல் சந்ததியில் இருக்கிறவை கண்களை தயவு கிடைக்க பண்ணி அந்த நாட்டுக்கு ராணியை மாற்ற முடியும்னா, முடியாத காரியத்தை முடிய பண்ண முடியும்னா அது என் தேவனாகிய கர்த்தரால மாத்திரம் தான் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, சாமுவேல் ஒரு ராஜாவை தேடி ஈசாய் வீட்டுக்கு வராரு. அந்த ராஜா யார் என்று சாமுவேலுக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு, என்னுடைய மனதுக்கு தெரிந்த ஒருவனை நான் செலக்ட் பண்ணிட்டேன், என் மனதுக்கு விருப்பமான ஒரு ராஜாவை நான் செலக்ட் பண்ணிட்டேன், நீ ஈசாயின் வீட்டுக்கு போ, அங்கே அவர்கள் இருப்பாங்க, அவர்களில் ஒருவனை ராஜாவாக தெரிந்தெடுத்தேன்னு சொல்லி சாமுவேலை ஈசாய் வீட்டுக்கு அனுப்புறாரு. ஈசாய் வீட்டுக்கு போகும்போது தன்னுடைய 7 சகோதரரையும், தாவீது என்பதாக இருந்த 7 சகோதரரையும் சாமுவேல் பார்க்கிறாரு. முகத்தை பார்க்கும்போது அழகுள்ளவர்களாக இருந்தாங்க, மேன்மையுள்ளவராக இருந்தாங்க, இராணுவ அதிகாரியா இருந்தாங்க. ஆனா 7 பேர் கடந்து போகும்போதும் 8 பேர் கடந்து போகும்போதும் என்னாச்சு? சாமுவேலை பார்த்து கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, இவர்கள் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அல்ல. நீ இவர்களுடைய முகத்தை பார்க்கிற, நீ இவர்களுடைய அழகை பார்க்கிற, நீ இவருடைய பராக்கிரமத்தை பார்க்கிற, ஆனா நானும் இவர்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி சொல்றாரு. இன்னும் இவர்களில் ஒருவன் இருக்கிறான், அவனை தேடு என்று சொல்லும்போது சாமுவேல் கேட்கிறார் ஈசாயை பார்த்து, இவர்கள் தான் உன் குமாரலா இல்லை இன்னும் இருக்கிறார்களா என்று கேட்கும்போது ஈசாய் சொல்றாரு, இல்லை இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் வனாந்தரத்தில் ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கான்னு சொல்லும்போது அந்த 11ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எடுத்து வாசிங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டார். ஈசாயை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி
அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். யாரு சொன்னது? பிதாவாகிய தேவன். யார்கிட்ட சொல்றாரு? சாமுவேல்கிட்ட சொல்றாரு. இன்னொரு குமாரன் இருக்கிறார், அவரை போய் என்ன சொல்லு, வர சொல்லுன்னு சொல்லும்போது வனாந்திரத்தில் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கூட்டிட்டு வர்றாங்க. தாவீதை கூட்டிட்டு வந்த உடனே கர்த்தர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, நீ உன் ஸ்தானத்திலிருந்து எழும்பி இவன் அபிஷேகம் பண்ணு, இவனை தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறாரு. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க யோசிச்சு பாருங்க. தாவீது வனாந்தரத்தில் இருக்கும்போது அவன் தான் ராஜாவா ஆகுவான் என்று கனவுல கூட யோசித்து பார்த்துருப்பானா என்று யோசித்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சது ஆடு மேய்க்கணும், அவனுக்கு தெரிஞ்சது அந்த இடத்துல பாட்டு பாடணும், அவனுக்கு தெரிஞ்சது இரவும் பகலும் ஆடு மேய்ச்சிட்டு யாருக்கும் தெரியாம வீட்டில் வந்து படுத்துக்கணும், அதிகாலை எழும்பணும்னு இப்போ என்ன பண்ணணும், ஆடு மேய்க்கணும். இதை மாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில ரொட்டீன் வாழ்க்கையா வச்சிருந்தா அவனுக்கு ஆசைகள் ஒன்றும் இல்லை, அவனுக்கு பாசங்காமிக்க யாரும் இல்லை. தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டவர், தாயினால் புறக்கணிக்கப்பட்டவர், தன் சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டவர். அந்த தேசத்தில் அவங்க வீட்டில் ஒரு விருந்து நடக்குது, அந்த விருந்துக்கு கூட இன்வைட் பண்ணப்படாதவன் தான் தாவீது. தன் வாழ்க்கையில சந்தோஷம் என்பதை பார்த்திராத தாவீது ராஜாவா ஆவான் என்று அவன் கனவுல கூட எதிர்பார்க்கல. யோசிச்சு பாருங்க, தாவீதை கேட்டா தெரியும், நான் வாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், திடீர்னு கூட்டிட்டு வந்தாங்க, எதற்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னே தெரியாது. கூட்டிட்டு வரும்போது அங்க என்ன நடக்குது, சாமுவேல் எழும்பி நின்று என்னுடைய தலையில் அபிஷேகம் பண்ணாரு. ஏன் பண்ணாரு, எதுக்கு பண்ணாரு எனக்கு தெரியாது, ஆனா என்ன பண்ணாரு, பண்ணினார் என்று சொல்லி தாவீதை சொல்வாரு. பக்கத்தை சொல்லுங்க, இதுதாங்க கிரகிக்க கூடாத காரியம், இதுதாங்க ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியம், இதுதாங்க எண்ணி முடியாத காரியம். தேவன் ஒருவனை தெரிந்து கொண்டாருன்னா நீ எப்பேற்பட்ட குப்பையில இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட இடத்துல நீ ஒதுக்கப்பட்டிருந்தாலும் சரி, உன்னை ராஜ மென்மையோட வர வச்சு ராஜாக்கள் மத்தியில் உங்களை பந்தி இருக்க பண்ணி உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற தேவனாக. அல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க எதிரிகளுக்கு முன்பதாக உங்களை அபிஷேகம் பண்ணுகிற தேவனா இருக்காரு. இவ புறக்கணித்த தாவீதோட தகப்பன் நிற்கிறாரு, புறக்கணித்த தன்னுடைய சகோதரர் வந்து நிற்கிறாங்க, தாவீதை புறக்கணித்த தாய் வந்து நிற்கிறாங்க, தாவீதை புறக்கணித்த ஜனங்கள் எல்லாரும் பார்க்கறாங்க. எப்படி பார்க்கறாங்கன்னா தாவீதை ஆச்சரியமா பார்க்கறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமா பார்க்கல, ஏன்னா எலும்பி அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சாதாரணமானவர் அல்ல. எலும்பி அபிஷேகம் பண்ணினவர் இஸ்ரவேலுக்கே நியாயம் விசாரிக்கிறவர், இஸ்ரவேலுக்கே அவர் வழி சொல்லுகிறவர். பிதாவாகிய தேவன் சொல்லுகிறது அப்படியே சொல்லுகிற சாமுவேல் யாருக்கு முன்பாக எழும்பினார்னா, ஒன்றுக்குமே இல்லாத, ஒன்றுக்குமே வழி இல்லாத, எல்லாராலும் துரத்தப்பட்ட தாவீதை பார்த்து எழும்பி நிற்கிறார்னா அந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்க ஆரம்பிச்சாங்க. ஒன்றுமே இல்லாத ஒருவனுக்காக ஒரு பெரிய ஆள் வந்து எந்திரிச்சு நிற்கிறாருன்னா இதுதாங்க பெரிய அதிசயம். உங்களுக்காக பூமியில சகல ஜனங்கள் முன்பதாக உங்களை மேன்மையாக வைப்பேன்னு சொன்னாருன்னா இந்த மாதவர் வைக்கிற தேவனாக. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சாமுவேல் எந்திரிச்ச உடனே ஜனங்கள் எல்லாரும் எழும்புவாங்க. எழும்பின உடனே தாவீதுக்கு பயம் வந்திருக்கு. எல்லாரும் எழும்புறாங்களே, சாமுவேல் எழும்புறாரு, என்ன நடக்க போகுதுன்னு பயந்திருப்பான். ஆனா சாமுவேல் சொல்றாரு, உன்னை பார்த்து நான் பயப்படுறேன்ப்பா, நீ தேவ சமூகத்தில் இரவு பகல் உட்கார்ந்தனால உன்னைய தேடிதான் தேவனை அனுப்புனாரு. உன்னை சாதாரணமான காரியத்துக்கு அனுப்பல, இந்த இஸ்ரவேலுக்கு உன்னை ராஜாவாய் உண்டாக்கும்படியாக, உன்னை அபிஷேகம் பண்ணும்படியாக, உனக்காக இத்தனாயிரம் கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கிறேன், உனக்காக இத்தனை கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறேன், உனக்காக காலையிலிருந்து மதிய வரை உட்கார்ந்து இருக்கிறேன். எவ்வளவோ ஜனங்களை பார்த்து, எவ்வளவோ சகோதரர்களை பார்த்து தேவன் யாரையும் வேணான்னு சொல்லி நீ வர்ற வரைக்கும் தாவீது வனாந்திரத்திலிருந்து வருவதற்கு எத்தனை மணி நேரம் ஆச்சுன்னு தெரியல, எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல, அவ்வளவு நேரம் சாமுவேல் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, அவ்வளவு நேரம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு தான் வெயிட் பண்ண வரும்போது அது மென்மையுள்ளதாக மாறிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க தேவன் நம்ம மேல வச்சிருக்க அபிஷேகம். ஆமென், ஆமென். தாவீது யோசித்து பார்த்திருப்பாரா? தாவீது கிரகித்து பார்த்திருப்பாரா? நம்மளை வந்து இஸ்ரவேல் ராஜாவா இருக்கிற ஒரு பெரிய ஆளு நம்மளை வந்து அபிஷேகம் பண்ணுவாரு, நம்ம விருந்துக்கு அழைப்பாரு, தாய் தகப்பன் மட்டும் நம்ம மேன்மைப்படுத்துவாரு, சகோதரனோட நம்ம மேன்மைப்படுத்துவாருன்னு சொல்லி
கனவுல கூட நினைக்காத காரியம், மனசுல கூட நினைக்காத காரியம், யோசிச்சு கூட பார்க்க முடியாத காரியம் பக்கத்தில் சொல்லுங்க, இதைத்தாங்க என் தேவன் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீங்க நினைக்கிற மாதிரி அவர் நினைக்கிறவர் இல்லைங்க, அவர் மேலானவைகளை உங்களுக்காக நினைக்கிற தேவனாக இருக்கார். ஆமென், ஆமென். ஆராய்ந்து பார்க்க முடியாதது தாவீதால, ஆனா தேவன் செய்ய வல்லவராக இருந்தார். ஆமென், ஆமென். எல்லாரும் கோலியத்தினுடைய பயப்படுறாங்க, ஆனா தாவீது நிற்கிறார். நான் நினைக்காத காரியத்தை அவர் செய்தார்னா இந்த பெலிஸ்தியனை அவர் வீழ்த்தி போட வல்லவராக இருக்குன்னு சொல்லி அவனுக்கு முன்பதாக போய் தைரியமாக தாவீது நின்றான். தேவன் தாவீதோடு வந்து யுத்தம் பண்ணார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து ரூத் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரூத்தோட வாழ்க்கை மிகவும் மோசமான வாழ்க்கை. ரூத் நம்பி இப்போ மோவாபு ஸ்திரீ ரூத் தன்னுடைய கணவனை இழந்தவ, தன்னுடைய மாமனாரை இழந்தவ, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் அடுத்து என்ன பண்ணுவதென்று தெரியாமல் அலைந்தா. ஆனா நகோமியை விட்டு விடவில்லை. நகோமியை பார்த்து சொல்றா, நீ யாரை கும்பிடுறியோ அவங்களை நான் கும்பிடுவேன், யாரை நீ ஏற்றுக்கொள்ளுகிறியோ அவங்களை ஏற்றுக்கொள்வேன். உன் தேவன் தான் என் தேவன், நீ போற இடத்துல நான் வருவேன், நீ தங்குற இடத்துல நான் தங்குவேன், நீ சாப்பிடுறத நான் சாப்பிடுவேன்னு சொல்லி அவள் தன்னுடைய தேசத்தை விட்டுட்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வர்றா. நகோமியை பின்பற்றி வர்றா. எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில தன்னுடைய தேசத்தையே உதறிவிட்டு, தன்னுடைய எல்லா காரியத்தையும் உதறிவிட்டு யாரை நம்பி வர்றான்னா இஸ்ரவேலின் தேவனை நம்பி வர்றா, தன்னுடைய மாமியாரை நம்பி வர்றா. ஆனா தேவ சமூகத்தில் உண்மையுள்ளவளா இருந்தா தேவன் யாரை கொடுத்தாருங்க? போவாச கொடுத்த கிரகிக்க முடியாத ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ போனது ஒன்னே ஒன்று என்னன்னா, வயிற்று பொழப்புக்காக கோதுமைகளை பிடுங்க போனா, வயிற்று பொழப்பாக கோதுமை மணிகளை எடுக்க போனா. ஆனா அவளுக்கு தெரியாது, கோதுமை மணியை எடுக்கிற தோட்டத்துக்கு தான் நம்ம எஜமானியா மாறுவோம் என்று அவளுக்கு தெரியாதுங்க. இதுதாங்க தேவன் செய்த அற்புதம், இதுதாங்க தேவன் செய்த அதிசயம். ஆனா அந்த இடத்துல ஒன்றுமே இல்லாம இருந்த ரூத்து, தன் கணவன் இறந்த சூழ்நிலை, அந்த கண்ணீரிலிருந்து வெளியே வரல. தன்னுடைய மாமனார் இறந்த சூழ்நிலை, அந்த கண்ணீரிலிருந்து வெளியே வரல. தன்னுடைய தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, அந்த கண்ணீரிலிருந்து வெளியே வரல. ஆனா யாரை நம்பி இருந்தா? சொல்லுங்க, யாரை நம்பி இருந்தா? தேவனை நம்பி இருந்தா, தேவ சமூகத்தை நம்பி இருந்தா. அவ போய் கேட்கிற ஒரே கேள்வி, போவாஸ்ட போய் நிற்கும் போது, கோதுமை மணிகளை பொறுக்கட்டும், அவளுக்கு என்ன பண்ணுங்க, நீ விட்டுருங்க, சில பொருளை விட்டுருங்க. அவ எல்லாரும் அவங்க ஒதுக்கிட்டாங்க. தகப்பனத்தை மாமனார் இறந்துட்டாரு, கணவன் இறந்துட்டாரு, இவ பஞ்சம் பிழைக்க வந்திருக்கிறா, நீங்க பாவம் இருக்கிறத என்ன பண்ணிக்கிட்டான் எடுத்துக்கிட்டு, எதுவும் சொல்லாதீங்க. அவளுக்கு ஆதரவு யாரும் இல்லை, அவங்க தேற்றுவதற்கு யாரும் இல்லை, காசு கொடுத்து உதவுவதற்கு யாரும் இல்லை, அவங்க நிர்கதியா நின்று கொண்டு இருக்கிறாங்க, அவங்க தூக்கி விட கூட யாரும் இல்லைன்னு சொல்லி போவாஸ் என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டாரு. ஆனா பிதாவாகிய தேவன் விடலை. அங்க பக்கத்தில் சொல்லுங்க, பிதாவாகிய தேவன் விடலை. அவர் சொல்றாரு, நீ தான் அந்த தோட்டத்துக்கு ராணி. அவ தோட்டத்துக்கு மட்டும் ராணி இல்லைங்க, தாவீதோட தாயுமா அவ தான் இருந்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போவாசுக்கும் ரூத்துக்கு பிறந்தவங்க ஓபேத்து, ஓபேத்துக்கு பிறந்தவர் தான் ஈசாயி, ஈசாய்க்கு பிறந்தவர் தாங்க தாவீது, தாவீதின் வம்சாவளி வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரூத்துக்கு பண்ணது சாதாரணமான காரியமாங்க? தேவனை நம்பி வந்தவளுக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக. ஹல்லேலூயா. உங்களுக்கு அப்படிதான் செய்வார். கிரகிக்க கூடாத காரியத்தை இந்த மாதம் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. நீங்க நம்ப முடியாத காரியத்தை இந்த மாதம் செய்ய வல்லவராக இருக்காரு. நீங்க நினைப்பீங்க இது நடக்காதுன்னு நினைப்பீங்க, அவர் எப்படி நடத்தணும்னு தான் அவர் பார்த்து கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. நீங்க யோசிக்க முடியாத நேரத்தில் அந்த அற்புதத்தை நடத்தி உங்களை ஆச்சரியப்பட வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல தாங்க குருடன், புதிய ஏற்பாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அவனுக்கு தெரியுமாங்க, பிறந்த நாள்ல இருந்து குருடனா இருந்தவனுக்கு நம்முடைய வாழ்க்கையில கண் திறக்கப்படும்னே அவனுக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில கண்ணை திறந்து ஜனங்களை பார்ப்போம்னே அவனுக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில இனி மேன்மை உண்டாகும் என்று அவனுக்கு தெரியாது. அந்த காத்து வாக்கில் கேள்விப்பட்டிருக்கிறான், இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அற்புதம் செஞ்சுட்டு வர்றாரு, இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அதிசயம் செஞ்சுட்டு வர்றாரு, அவரை நம்பின எல்லாத்துக்கும் அவர் அற்புதங்களை அதிசயங்களை செய்கிறார் என்று காத்து வாக்கில் அவன் கேள்விப்பட்டான். அந்த வழியா இயேசு நடந்து போனாரு. நடந்து போன உடனே அவனுக்கு முடிவு பண்ணிட்டான், இன்னைக்கு எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணி ஆகணும், மீட் பண்ணி ஆகணும். எப்படியாவது இயேசுவை பார்த்துட்டா போதும், நமக்கு என்ன ஆயிரும், வாழ்க்கை மாறிடும், நம்ம வாழ்க்கை அதிசயம் நடந்துடும், என் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துடும் சொல்லி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உரத்த
பலத்த சத்தமாய் கூப்பிட்டான். ஆனால் சுற்றி இருக்க ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? அவனை விரட்டினாங்க. கூப்பிடாத என்று சொல்லி விரட்டினாங்க. நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை கூப்பிடும்போது சுற்றி இருக்கவங்க சிரிப்பாங்க, சுற்றி இருக்கவங்க புறக்கணிப்பாங்க, சுற்றி இருக்கவங்க வாழ்க்கையில் நன்மை நடைபெறாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குருடனாக இருந்த அந்த சகோதரனோ சத்தத்தை குறைக்கவே இல்லை. தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் 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 என்று சொல்லி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து மண்டிக்கிட்டு இருந்தா. பிரியமான, அவனுக்கு தெரியும் நம் வாழ்க்கையில இந்த ஒரு சான்ஸை விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில எப்போதுமே கண் திறக்கப்பட என்று அவனுக்கு நன்றாக தெரியும். இந்த ஒரு சான்ஸை நான் தழுவ விட்டுட்டேன்னா என் வாழ்க்கை முழுவதும் இருள் என்று அவனுக்கு தெரியும். ரூத் எப்படி தேவனை பற்றி கொண்டாலோ, தாவீது எப்படி தேவனை பற்றி கொண்டாரோ, அன்னாள் எப்படி தேவனை பற்றி கொண்டாரோ, மோசே எப்படி தேவனை பற்றி கொண்டாரோ, இப்போ இந்த குருடனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. இயேசு கிறிஸ்து வர்றாரு. இந்த சான்ஸை நான் விட்டுட்டேன்னா என் வாழ்க்கை இருளாவே மாறிவிடும் என்று சொல்லி அவர் இன்னும் சத்தத்தை அதிகமாக உயர்த்தினா, இன்னும் சத்தத்தை உயர்த்தினா. தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே என்று கத்த 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 இயேசு கிறிஸ்து பார்க்கிறாரு. யார் இந்த சத்தத்தை சொல்றது? யார் என்னை கூப்பிடுறது? யார் என்னை விசுவாசத்தை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி அவர்களை கூப்பிட்டு அவங்க கிரகிக்க கூடாத அதிசயம், அவங்க இதுவரையும் இருளை மாத்திரம் பார்த்தவங்களுக்கு தேவன் வெளிச்சத்தை உண்டு பண்ணாரு. அவங்க கண்களை திறந்ததே அதிசயம். பார்த்து சொல்லுங்க, அவங்கள கண்ணை திறந்து பார்க்கறாங்க, அதிசயமானவைகளை பார்க்கறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திமிர்வாதக்காரன் வாழ்க்கை முழுவதும் திமிர்வாதம், தன்னைத்தானே எரிச்சு கொள்கிறான், தீயிலும் தண்ணீரிலும் மாற்றி மாற்றி விழுந்து கொண்டிருக்கிறான். என்ன பண்ணுவதுன்னு தெரியல. அவன் வாழ்க்கையில் அவங்க அம்மா நினச்சிருக்காது, அவன் சுற்றி நினச்சிருக்கவே மாட்டாங்க. என் வாழ்க்கையை மாறவே மாறாது, எப்போ பார்த்தாலும் தீயிலும் தண்ணியில் விழுகிறது தான் வேலை, இவனை யாரும் சுகமாக்க மாட்டாங்களா என்று சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில் வேதனை இருந்து கொண்டே இருந்துச்சு. ஆனால் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வந்தாருங்க. அவங்க நினைக்க முடியாத அற்புதத்தை அவனுடைய வாழ்க்கையில் செய்து அற்புதத்தை செய்தாரு. லேகியோன் பிசாசு பிடித்த கல்லறையில் படுத்திருக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் புறக்கணிச்சுட்டாங்க, ஜனங்கள் எல்லாரும் தூக்கி அவனை கல்லறை சங்கிலினாலும் விலங்கினாலும் கட்டி போட்டுட்டாங்க. இனிமேட்டுக்கு இவன் செத்தா கூட இந்த கல்லறையிலே செத்து இங்கேயே படுத்துக் கொள்ளட்டு, இவன் ஊருக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை தூக்கி கல்லறையில தூக்கி போட்டாங்க, சங்கிலினால் கட்டிட்டாங்க. இனி வாழ்க்கை எழும்பவே முடியாதுன்னு சொல்லி அவனை கட்டி தூக்கி போட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி விடுகிறவில்லைங்க. யார் அவனை பார்த்து கட்டி தூக்கி போட்டாங்களோ அவன் திரும்ப போய் சொல்றான், இயேசு எனக்கு சுகத்தை கொடுத்தாரு, இயேசு என் வாழ்க்கையை மாற்றினாரு. உங்க வாழ்க்கை மாறாதுன்னு ஜனங்கள் தூக்கி போட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்யும்படியாக, அதிசயங்களை செய்யும்படியாக நான் மாற்றுவேன் என்று சொல்லி அவன் ஓடி போய் ஜனங்களுக்குள்ள சொல்றான். கல்லறையில் படுத்திருந்தவன், விலங்குகளால் கட்டப்பட்டிருந்தவன், கட்டவிழ்க்கப்பட்டவனாக சந்தோஷத்தோடு தேவனை பற்றி சொல்லுவனாக மாற்றப்பட்டிருந்தான். அவனுடைய மனசில் கூட நினைச்சிருக்க மாட்டாங்க நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக ஒரு நாள் மாறும்னு அதை நினச்சி பார்க்கவே இல்லை. லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்த வாழ்க்கை மாறணும்னு நினைக்கல. ஆனால் தேவன் வந்தபோது அவனுடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெதஸ்தா குளத்தில் படுத்திருந்தோன்னு கூட தெரியும், நம்ம போய் அங்கே கை வச்சா கண்டிப்பாக அற்புதம் நடக்கும், என்னைக்காவது ஒரு நாளைக்கு கை வச்சோம்னா நமக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி நம்பி இருந்தான். ஆனால் லேகியோன் பிசாசு பிடிச்சவனுக்கு அது கூட தெரியாதுங்க. ஆனால் தேவன் இரக்கமுள்ளவர் தேடி போய் சுகப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனைப்படுகிற இடத்துல அவர் தேடி போய் சுகப்படுத்தினார். அப்படி சுகப்படுத்துகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. சாதாரணமான தேவன் இல்லைங்க, அவர் பெரிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாசரை தூக்கி வச்சிருக்கிறாங்க, அவங்க விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறீர்கள். தேவன் வந்து சொல்றாரு, நீ விசுவாசிக்கிறியா? நீ விசுவாச தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசிக்கவே இல்லை அவங்க. அவன் மரிச்சா ஒரு நாள் கண்டிப்பாக உயிரோடு இருப்பான், அது பண்ணுவான் இது பண்ணுவான் எல்லாம் சொல்றாங்க. ஆனால் தேவன் சாதாரணமானவர் இல்லைங்க. அவர் போறாரு, லாசருவே வெளியே வா. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, எல்லாரும் பிரமிக்கிறாங்க. தேவன் செய்த காரியம் பயங்கரமாக இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூமியில் எங்கு செய்யப்படாத காரியமா இருக்கு. கொண்டு போய் புதைச்சதுக்கு அப்புறம் அந்த புதைச்ச இடத்துல இருந்து ஒரு கொண்டு வர முடியும்னா அதுதாங்க பிதாவாகிய தேவன். மூடப்பட்ட இடத்துல திறக்க முடியும்னா அவர்தான் பிதாவாகிய தேவன் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அவரை தான் இங்கே ஆராதிச்சுட்டு இருக்கீங்க. சாதாரணமான தேவன் ஆராதிக்கல,
அசாதாரணமான தேவன் ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க. பெரும்பாடுள்ள ஸ்திரீ எவ்வளோ கொண்டு போய் மருத்துவர்களுக்கு செலவழித்தோம், அது என்ன இல்லை, ஒரு நாளும் வியாதி மாறாமல் இருந்துச்சு. தன்னுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா காசையும் செலவழிந்த பின்பு அடுத்து எங்க செலவழிக்கிறதுக்கே காசு இல்லாத போது, நம்முடைய வாழ்க்கையில் அற்புதமே நடக்காது என்று என்ன போது, நம்முடைய வாழ்க்கையில கல்யாணமே நடக்காது என்று என்ன போது, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமே வராது என்று என்ன போது, தேவனை நம்பி வந்தா ஒரு வாசை அவரை தொட்டா எனக்கு போதும், அவர் ஒருவேளை அவருடைய வஸ்திரத்தை தொட்டா போதும், எனக்கு அற்புதம் நடக்குமோ அற்புதம் நடக்கலையோ, அடுத்த பிரச்சனை நான் ஒரு வஸ்திரத்தை ஒரு வாட்டியாவது நான் தொட்டா போதும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் தேவனை நம்பி வந்த. பக்கத்தில் சொல்லுங்க, தேவனை நம்பி வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிசயமான காரியங்களை மாத்திரம்தான் அவர் செய்வார். தேவனை நம்பி வந்தீங்கன்னா அவர் அற்புதமான காரியங்களை மாத்திரம்தான் செய்வார். அவரை நம்பினவங்களை அவர் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமடுவுள்ள ஸ்திரீ எவ்வளவோ செலவழிச்சுட்டா. அவன் நினைச்சிருப்பா வாழ்க்கை மேற்கு என்ன ஆகாது, எத்தனை வருஷம், 12 வருஷம் 18 வருஷம் என்ன இல்லை சுகம், ஒரு வருஷம் 2 வருஷம் நடக்கலைன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம், 3ஆவது வருஷம் நடக்கும்னு சொல்லி விசுவாசிப்போம். 18 வருஷமாக நடந்து என்ன ஆயிடுச்சு, வாழ்க்கையில் சுகம் இல்லை. அப்போ மனசு விட்டு போயிருக்கோம், இனி நம்ம வாழ்க்கையில் சுகம் பெற வாய்ப்பே இல்லை. ஆனால் இயேசு ஒருவர் நடந்து வருகிறன்னு கேள்விப்பட்ட உடனே அவள் தேடி ஓடி போகிறா. ஏன்னா இந்த சான்ஸை விட்டுட்டா என் வாழ்க்கையில் அடுத்த சான்ஸ் வராது. இப்போ நான் வர நம்பிட்டேன்னா என் வாழ்க்கை மாறும். 18 வருஷமாக இயேசு கிறிஸ்துவ சொல்லாங்க ஆள் இல்லை, ஆனால் இயேசு அற்புதம் செய்வார் என்று கேள்விப்பட்ட உடனே மருத்துவர்கிட்ட ஓடலைங்க. இயேசுடைய வஸ்திரத்தை தொடுவதற்கு இயேசு கிறிஸ்துவே அறியாமல் இருக்கும்போதே வஸ்திரத்தை என்ன பண்ணா போய் தொட்டு பார்த்தா தேவன் அதிசயமான காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு தேவன் அதிசயமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெரிய தேவனுங்க, அவர் அதிசயமான காரியங்களை செய்ய தான் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறாரு. எகிப்து நாட்களில் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உங்கள் அதிசயங்களை காண பண்ணுவேன். அவங்க போகிற எல்லா இடத்துலையும் அவர் அதிசயம் செய்தார். மன்னாவை பொழிய பண்ணது பெரிய அதிசயம், அவர் சட்டைகளை வளர பண்ணது பெரிய அதிசயம். இன்னும் அவர் இஸ்ரவேலுக்கு பனியை போலவும் எகிப்தியருக்கு அக்கினியை போல இருந்தது அதிசயம். கண்மலையில் தண்ணி வர வச்சது அதிசயம். அவர் எவ்வளோ காரியங்களை உங்களுக்காக அவர் செய்கிறாருன்னா அவர் சாதாரணமான காரியங்களை செய்யலைங்க. உங்களுக்காக பூமியை என்ன நினைக்கிற உடைச்சு உருவாக்கி உங்களுக்காக அதிசயம் செய்கிறவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செங்கடல் வழியை திறக்கவே வாய்ப்புள்ள செங்கடல் திறக்கல. யாருக்காக செய்கிறாரு? எனக்காக. பக்கத்தில் சொல்லுங்க, எனக்காக அவர் கடலை திறக்கிறாரு, எனக்காக யோர்தானை திறக்கிறாரு, எனக்காக ஒரு கண்மலையை உடைக்கிறாரு, அவர் எனக்காக என்ன பண்ணுகிறாரு, வானத்தை திறக்கிறாரு. வேற யாருக்காக ஒரு செய்யலையா? பக்கத்தில் சொல்லுங்க, தூதர்களுக்காக ஒரு வானத்தை திறக்கல, தூதர்களுக்காக ஒரு தண்ணீரை திறக்கல, தூதர்களுக்காக அவர் எதுவும் செய்யல. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்காக அவர் யாவையும் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் ஆராய்ச்சி இருக்கிறோம், சாதாரணமானவர் அல்ல. அப்பேற்பட்ட தேவன் எனக்காக யாவையும் செய்கிற தேவன் ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறேன். அவர் எனக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர், ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் நான் ஆராய்த்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. யோபுடைய வாழ்க்கையை பாருங்க, கடைசியில் அவர்களைப் போல சொல்லுங்க, அந்த அவருடைய பிள்ளைகளைப் போல அழகுள்ளவர்கள் அதற்கு முன்பும் இல்லை அதற்கு பின்பும் இல்லை. அவ்வளோ அழகுள்ள பிள்ளைகள், இழந்தவைகளை யாவையும் திரும்பி கொடுக்கிற ஆசீர்வாதம். முன்னாடி இருந்த பிள்ளைகளை காட்டிலும் பின்னாடி இருந்த பிள்ளைகள் அதை காட்டிலும் அழகுள்ளவர்களாக, முன்னாடி இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் அடுத்த வந்த ஆசீர்வாதம் இரட்டத்தனையான ஆசீர்வாதமா கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, விசுவாசத்தோட சொல்றாரு, அவர் எனக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லும்போது, அதே யோபு 42 கடைசி 3 வருஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு நிறைவேறி முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, உன்னுடைய வாழ்க்கையிலையும் மாறும். நீ விசுவாசித்தீங்கன்னா அது மாறும், அவரை நம்புனீங்கன்னா அது மாறும். நீங்கள் கிரகிக்க கூடாத காரியத்தை அவர் செய்ய வல்லவராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே வனாந்தரத்தில் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தான். அவனுக்கே தெரியாது நம்ம திரும்ப எகிப்து நாட்டில் போய் எகிப்து மக்கள்கிட்ட போய் பிதாவாகிய தேவன் தான் தேவன் சொல்லி இந்த மாதிரி அதிசயங்களை செய்து அங்கே இருக்க எகிப்தியர்களை விடுதலையாக்கி வருவோம், அங்கே இருக்க இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வருவோம்னு பக்கத்தை சொல்லுங்க. அவன் கனவுல கூட எதில் கூட நினைக்கலையா? கனவுல கூட நினைக்கல. ஆனால் அவர் யார் நினைச்சாருங்க? கர்த்தர் நினைச்சார், உன்னை கொண்டு தான் இதை செய்வேன், வேற யாரை கொண்டு இல்லை, உன்னை கொண்டு தான் அதிசயத்தை செய்வேன், உன்னை கொண்டு தான் அற்புதம் செய்வேன், உன்னை கொண்டு தான் பிசாசை ஓட்டுவேன், உன்னை கொண்டு தான் பிரமிக்கக்கூடாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி மோசையை கொண்டு செய்து முடித்தாரு, தாவீதை கொண்டு செய்து முடித்தாரு.
ஒதுக்கப்பட்ட ரூத்தை கொடுத்து செய்ய வச்சாரு, எஸ்தரை கொண்டு செய்ய வச்சாரு. இன்னைக்கு உங்களை கொண்டு அவர் செய்ய உள்ளவர்கள் எல்லாரும் எழுப்பி நின்று கொண்டு இந்த மாலை வேளை நேசிக்க அன்பின் பரலோக எஜமானே உங்க நன்றி செலுத்துகிற ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இம்மட்டு உதவினை எபினேசிருக்காரு. இனி உதவட்டு வேண்டி செபிக்கிற ராஜா. உடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் மகிமையினாலும் ராஜா பிள்ளைகளை மூடி வீடாக எண்ணி செபிக்கிறேன். இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் ராஜா இயேசு கிறிஸ்துவின் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீ செய்யப்படுறதுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீ அற்புதம் செய்யுங்க, அதிசயம் செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஒவ்வொருடைய குறைவுகளை எடுத்து போடுங்க. இந்த மாதம் அதிசயம் நடக்கட்டும், அற்புதம் நடக்கட்டும் ராஜா. பெரிய பெரிய காரியங்களை செய்யப்படுறதுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகளும் மேம்பக்கு செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளும் விடுதீங்க ஒரு இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென்.